கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் இந்த உலகத்தை நியாயம் விசாரிக்க போருமாயிருக்கிற என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இடையிணையற்ற நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். மாறாத ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மில் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக. தலை வணங்கி நான் பிரார்த்தனை செய்வோம். உலகில் மெழுகு போல் உருகுத நெஞ்சம், மலையாதும் தேருவடி வணங்கினேன் தஞ்சம். திருப்பாதம் சேராமல் இருப்பேனோ நான், தெய்வத்தை தேடாமல் பிழைப்பேனோ. திருப்பாதம் சேராமல் இருப்பேனோ நான், தெய்வத்தை தேடாமல் பிழைப்பேனோ. அருள் கடலாமீசன் அடியவர் பாசன், அருள் கடலாமீசன் அடியவர் பாசன். உருக்கம் நிறைந்தவின் நோயிலான நேசன், பாதம் சேராமல் இருப்பேனோ நான், தெய்வத்தை தேடாமல் பிழைப்பேனோ. ஆவியும் ஆன்மாவும் ஆண்டவர் பங்கே, ஆவியும் ஆன்மாவும் ஆண்டவர் பங்கே. பூவில் அவர் அல்ல புகலிடம் எங்கே, திருப்பாதம் சேராமல் இருப்பேனோ நான், தேடாமல் பிழைப்பேனோ. உலையில் மெழுகு போல் உருகுத நெஞ்சம், உலையில் மெழுகு போல் உருகுத நெஞ்சம். மலையாதும் திருவடி வணங்கினேன் தஞ்சம், திருப்பாதம் சேராமல் இருப்பேனோ நான், தெய்வத்தை தேடாமல் பிழைப்பேனோ. திருப்பாதம் சேராமல் இருப்பேனோ நான், தெய்வத்தை தேடாமல் பிழைப்பேனோ.
வானாதி வானங்களுக்கு மேலாய் தம்முடைய பரமசிங்காசனத்தில் விற்றுக்கிற எங்கள் பரிசுத்தராகிய இயேசு அப்பா, கருணை கடலே, மகாராஜனே, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துனால் எல்லாவற்றையும் எனக்கு பலனுண்டு என்று எழுதியிருக்கிறது அப்பா. அவர் அழைத்த அழைப்பும் கிருபை வரங்களும் மாறாதவைகளே. ஆண்டுடைய மகிமையின் கரம் இப்பொழுது இறங்கட்டும். என் பிள்ளைகளுக்கு என்ன ஆசீர்வாதத்தை கொடுக்க விரும்புகிறீரோ அதை கொடுத்தரலும். நீசனை மறைத்தரலும். நீர் பேசும். உங்களுடைய நாமத்தை மட்டும் மகிமைப்படுத்தும். சகல சிறு நிர்மூலமாக்கி ஜெபிக்கிறேன். பிசாசுகள் நிர்மூலமாக்கி ஜெபிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவரே, அடியான இந்த நேரடி ஒளிபரப்பையும் பிளஸிங் ஹவுஸையும் ஜனங்களையும் பரிபூர்ணமான ஆளுகை கொடுக்கிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன். உங்களுடைய ஆசீர்வாதங்களை கிருபையாய் பெற்றுக் கொள்கிறேன். பரிசுத்த பிதாவே, ஆமென். உட்காரலாம். இயேசு நல்லவர். ஆமென். எபேசியர் 1:23. எபேசியர் 1:23. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றிற்கும் மேலான தலையாக தந்தருளினார். அற்புதமான ஒரு வார்த்தை இது. அதிசயமான வார்த்தை. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவர். கைகளை தட்டி. எல்லாவற்றையும் எல்லாவற்றால் நிரப்புகிறவர். எந்தெந்த இடத்துல குறை இருக்கிறதோ, பள்ளம் இருக்கிறதோ, தேவை இருக்கிறதோ, அதில் அந்த அவர் நிரப்பிடுவாராம். எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிற தேவன் உங்கள் வாழ்க்கையில் அப்படி தான் ஆண்டவர் செய்ய போகிறார். வாழ்க்கை கசந்து வாழ்க்கையில் பல போராட்டங்களுக்கு மத்தியிலே நீங்கள் புலம்பிக் கொண்டிருக்க இந்த வேளையில் கர்த்தர் இந்த வாரத்தில் உங்களுக்கு கொடுக்குற வாக்குத்தத்தம், எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவர். சங்கீதம் 34:10 சொல்லுகிறது, சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினி கிடக்கும், கர்த்தரை தேடுவர்களுக்கு என்னவா நன்மை நடதல, ஒரு நன்மையும் குறைபடாது. கர்த்தரை தேடுறவனுக்கு ஒரு நன்மையும் குறைபடாதான். ஒரு அல்லேலூயா. ஒரு நன்மையும் குறைபடாது. சிங்கக்குட்டிகளுக்கு கூட பாலசிங்கங்கள் பசித்திருக்கும். தாய் சிங்கத்துக்கு யாராவது பிடிக்க முடியாது, அது கூட பட்டினி கிடக்குமா? கர்த்தரை தேடுகளுக்கு ஒரு நன்மையும் குறைபடாதாம். கர்த்தர் நல்லவர். ஆண்டவர் உங்களை எல்லாவற்றையும் எல்லாவற்றால் நிரப்பி கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவர். மகிமையின் கரத்தினால், கர்த்தருடைய வல்லமையுள்ள கரத்தினால் உங்கள் வாழ்வில் ஒரு பெரிய விடுதலை கர்த்தர் கட்டளையிடப் போகிறார். த மெரைன் கேட்ஃபிஷ், பூனைக்கண் மீன் என்று ஒரு மீன் இருக்கிறது. என்ன மீன்? பூனைக்கண் மீன். இந்த பூனைக்கண் மீனுக்கு விசேஷித்த படைப்பு என்னென்னா, எல்லா ஜீவராசிகளுக்கும் சுவையை அறியும் திறன், டேஸ்டட் பட்ஸ் அப்படிம்பாங்கள்ல, அந்த ருசி அறியக்கூடிய நாளங்கள் நாக்கில் தான் இருக்குது. நாக்கில் தானே இருக்குது. இந்த ஒத்த நாக்கில் அறுசுவையும் போட்டோன்னா என் உப்பு குறையுது, புளிவு கூடியிருக்கு, காரம் கூடியிருக்கு, டக்குன்னு ஸ்கேன் பண்ணி சொல்லுவோம் பார்த்தீங்களா, இந்த ஒத்த நாக்கை வச்சுக்கிட்டு. ஆனால் அந்த பூனைக்கண் மீனுக்கு மட்டும் அந்த டேஸ்டட் பட்ஸு, ருசி அறியக்கூடிய திறன் உள்ள பட்ஸு உடம்பு முழுவதும் இருக்கான். பெண்ணிக்கு மட்டும் இப்படி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கறிக்கடைக்கு போய் இப்படி தடவிட்டு வந்துடுவேன். முடிஞ்சா போதும் இல்லை, சாப்பிடணும்னு அவசியம் இல்லையே, எல்லாரும் தெரிஞ்சிடும். ஒத்த நாக்கை வச்சுக்கிட்டே நமக்கு ஊறுப்பட்ட வியாதி வருது. நீ உடம்பு முழுதும் அப்படி இருந்துச்சுன்னா, தும்மாந்துண்டு மீனு கூட எல்லா இடங்களையும் கர்த்தர் ருசி அறியும் திறனை வைத்திருந்தால், உங்கள் வாழ்க்கையில் என் வாழ்க்கையிலும் ஆண்டவர் எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புவார். ஒரு அல்லேலூயா, ஹல்லேலூயா. பிலிப்பியர் 4:19 சொல்கிறது, இயேசு கிறிஸ்து அதாவது என் தேவன் தம்முடைய உங்கள் குறைவெல்லாம் கிறிஸ்து இயேசு தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி மகிமையிலே நிறைவாக்குவார். குறைகளை நிறைவாக்குவாராம், தேவைகளை சந்திப்பார், அதிசயத்தை செய்வார். என்னென்ன இவ்வளோ வருஷம் ஊழியம் செஞ்சுருக்கீங்க, சாதாரண ஒரு அட்வான்ஸ் பணத்துக்கு கூட இப்படி உட்காந்துட்ருக்கீங்கன்னா, ஒரு தட்டி நான் இதுவரை பணம் கேட்டதில்லை, கேட்க போகவும் மாட்டேன். கர்த்தரை பிள்ளைகளுடைய ஏவப்பட்டு கொடுக்கறதுக்கு பேர் தான் காணிக்கை. கைகளை தட்டி. கர்த்தருடைய பிள்ளைங்க ஏவப்பட்டு, கட்டாயமாக இல்லை, விசனமாயம் அல்ல, அவர்கள் மனதில் நினைத்தபடி கர்த்தருக்கு உற்சாகமாய் கொடுக்கிறது. 40 ஆண்டு ஊழியத்தில்
யார்ட்டையும் நான் கேட்டு வாங்கினதில்லை. கர்த்தர் ஆனாலும் உயர்த்தி வைத்திருக்கிறார், தேவைகளை சந்தித்திருக்கிறார், எல்லாவற்றாலும் நிரப்பியிருக்கிறார். மகிமையான கர்த்தருடைய கரம் இறங்கி இருக்கிறது. கர்த்தர் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். தென்கொரியா நாட்டில் சபை கட்டுவதற்கு முயற்சி பண்ணுறாங்க. அப்போ ஒருத்தருமே கொடுக்க மாட்டாங்க. இப்போ பேசினாலும் சரி, நம்மளாம் சிலர் பார்த்திங்கன்னா எல்லா மாதமும் எப்படியும் ஒரு 5 பேர் 10 பேராவது கையை தூக்கிடுவாங்க, இந்த ஊழியத்தை ஏதாவது ஒரு காணிக்கையில் தாங்குறேன்னு. இப்போ கொஞ்ச நாளாக யாருமே கையை தூக்கிறதில்ல. எனக்கு அதை பற்றி கவலையும் இல்லை. புதுசாக வந்தவங்க வாக்கு கொடுத்தவங்க தூக்க வேண்டாம், வந்தவங்களுக்கு அந்த எண்ணங்கள் கூட வரதில்லை. அப்போ சபை கட்டுறதுக்காக தென்கொரியாவில் அனௌன்ஸ் பண்ணுறாரு பாஸ்டர், எங்களுக்கு சபை கட்டணும், ஏதாவது உங்களால் முடிந்த பணம் இல்லை எதாவது செய்யுங்கன்னு. என்ன ஒரு வாலிப பையன் அந்த சபையில் இருக்கிறான், ஒருத்தருமே கொடுக்கல. கடைசியில் இவன் போனான், ஒரு ஐ ஹாஸ்பிட்டலுக்கு போய் ஒரு கண்ணை டொனேட் பண்ணிட்டான். ஒரு கண்ணை டொனேட் பண்ணி அந்த ஒரு கண்ணை தானம் கொடுத்து அந்த தானத்தில் வந்த காசு எடுத்து வந்து சபை கட்டுவதுக்கு இருந்தாங்க பாஸ்டர்னா ஒரு கண் அவனுக்கு இல்லை. இதை பாஸ்டர் அனௌன்ஸ் பண்ணுறாரு, மக்களெல்லாம் அலறாங்க, கண்ணீர் வடிக்கிறாங்க. அடுத்த நாள் சபை கட்டுறதுக்கான அத்தனை தேவைகளையும் கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க கைகளை தட்டி. ஒரு மனிதனுடைய முயற்சி, சாதாரண முயற்சி. அவன் நடிப்புக்காக அதை செய்யலை. யாராவது கண்ணை தோன்றதை நடிப்புக்காக செய்வானா? அவன் நினச்சான் என்கிட்ட காசு இல்லை, ஆனால் 2 கண்ணு இருக்குது என்கிட்ட, ஒரு கண்ணை விற்றோம்னா இவ்வளோ லட்சம் கிடைக்கும், நம்ம ஆண்டவர் ஊழியத்துக்கு கொடுத்துடலான்னு. நம்ம வாழ்க்கையில் மக்கதுனியா சபையார் தங்கள் கொடுந்தரித்திரத்திலும் கர்த்தருக்கென்று தங்கள் திராணிக்கு மேலாய் கொடுத்தார்களாம். கர்த்தருக்கென்று தங்கள் திராணிக்கு மேலே கொடுத்து. இங்கே இருக்கிற சில பிள்ளைங்களை பார்த்தீங்கன்னா ஒரு 2000 ரூபாய்க்கு அவங்களுக்கு கஷ்டம் இருக்கும். ஆனால் இங்கே அந்த 2000 ரூபாய் கஷ்டப்படுற குடும்பங்கள் 1 லட்சமெல்லாம் காணிக்க கொடுத்துருக்காங்க. தங்கத்தையே பார்க்காத பிள்ளைங்க முத வாங்கி தங்கம் போட்டதை கொண்டு வந்து இங்கே கொடுத்துட்டாங்க. எனக்கு கையெல்லாம் கெடுக்கிட்டு நான் வேண்டான்றேன். அப்பா இது ஆண்டவருக்கு கர்த்தர் எங்கள்கிட்ட சொன்னது, வாங்காட்டி பாருங்க அப்படின்னு. அப்போ என் தினகர் அங்கிள் தான் சொல்லுவார், இது எங்கள் ஊழியத்தை உலகமெங்கும் நடக்கிற ஊழியங்களை தாங்குகிறவர்கள் பெரிய பணக்காரர்கள் செல்வந்தர்கள் அல்ல, அன்றாட வேலை செய்கிற ஏழை எளிய மக்கள், நடுத்தர மக்கள் மனதார கொடுக்கிறார்கள். ஒரு அல்லேலூயா. தங்களுக்கு உண்டான யாவற்றையும் கொடுத்து விடுகிறார்கள். ஆண்டவருக்கு கொடுப்பதிலே பெரிய சந்தோஷம். அப்படி கொடுக்கும் பொழுது எல்லாவற்றையும் கர்த்தர் எல்லாவற்றாலும் நிரப்பிடுவார். அமைக்கி குலுக்கி சரிந்து விழும்படி தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். ரோமர் 8:32 சொல்லுகிறது, தன் சொந்த குமாரன் பாராமல் நாம் எல்லோருக்கும் வேண்டி அவரை தந்தருளினவர் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி? 1 கொரிந்தியர் 15:57, 2 கொரிந்தியர் 2:14 சொல்லுகிறது, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எங்களை கொண்டு எல்லா இடங்களும் வெற்றி சிறக்க பண்ணி கிறிஸ்துவை அறிகிற அறிவின் வாசனை வீச பண்ணுகிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆதியாகமம் 35:11 சொல்லுகிறது, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ பலுகி பெருகுவாயாக. தன்னோட டெஸ்டினேஷனை முதல்ல டிக்ளேர் பண்ணுறாரு. நான் சாதாரணமானவர் இல்லைப்பா, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், ஐ எம் ஆல்மைட்டி, நீ பலுகி பெருகு. அவர் சொல்லிட்டா முடிஞ்சு, நீ பலுகி பெருகுவாயாக. 38 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வசனம் வாங்கினேன், உன் தேவனாய் கர்த்தர் உன்னை மென்மேலும் ஆசீர்வதிப்பாராக. எப்போ வாங்கினது அது? அந்த வசனம் 38 வருஷத்துக்கு முன்னாடி 38 வருஷத்துக்கு முன்னாடி அந்த வசனத்தை வாங்கினேன். அதான் என் டேபிள் இன்றைக்கி வர இருக்குது. பைபிள்களுக்கு மேலே அதை வச்சுருப்பேன். உன் தேவனாய் கர்த்தர் உன்னை மென்மேலும் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் நல்லவர். வாக்கு தத்துவம் கொடுத்து எவ்வளோ வருஷங்கள் ஆகுது. ஒவ்வொரு நிமிஷம் அந்த வார்த்தை நம்மை ஆசீர்வதிக்கிறது. அந்த வார்த்தை அதிசயங்களை செய்கிறது. அந்த வார்த்தை அற்புதங்களை செய்கிறது. நாம் தேவனுடைய மனுஷனாக இருந்தால் நம்ம பிச்சைக்காரங்க எல்லாம் நல்லா நினச்சிக்கோங்க. சாத்ராக் ஐயா, சதீஷ் தம்பி, ராஜாவாகட்டும், இங்கே இருக்க பென்னி, கார்சன், இவங்களெல்லாம் ஆகட்டும், நாம் கர்த்தருடைய மனுஷனாக பிச்சைக்காரனில் வீடு வீடாக போய் பிச்சை எடுக்கிறதுக்கு கர்த்தர் தீர்க்கதரிசியை தேடி காகத்தை அனுப்புவார். கைகளை தட்டுங்களேன், ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன்.
நீங்கள் என்னைக்கு தேவனுடைய ராஜ்யத்தோட நீதியை தேடுறீங்களோ இவையெல்லாம் கூட கொடுக்கப்படும். நீங்கள் எண்ணுகிறதற்கும் நினைப்பதற்கும் மேலாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறவர். எண்ணுகிறதற்கும் நினைப்பதற்கும் மேலாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறவர். கர்த்தருடைய கரம் உங்களோடு இருக்கட்டும். தேவன் உங்களை புதுப்பிக்கிறார், எல்லாவற்றால் நிரப்புகிறார். மகிமையின் கர்த்தருடைய கரம் இப்பொழுது இறங்கி வரப்போகிறது. அதாவது நம்ம ஒரு நாள் அவமானப்பட்டுட்டோம் அப்படின்னா அது நிரந்தரமானதல்ல. அந்த அவமானத்துக்கு பதில், அந்த வெட்கத்துக்கு பதில், அந்த அவமானத்துக்கு பதில் எவ்வளோ வருமா? ரெட்டத்தின் பலம். ஒரு நாள் அவமானப்பட்டுட்டோம், உண்மைதான். ஒரு நாள் எல்லாருக்கும் முன்னாடி தலை குனிஞ்சணும், உண்மைதான். ஒரு நாள் கண்ணீர் விடிச்சோம், உண்மைதாங்க. வந்தது நல்லது. ஏன்னா அதுக்கு வட்டியும் முதலமாக கர்த்தர் திருப்பி கொடுப்பாராம். கர்த்தரை அறிகிற அறிவின் நிமித்தம் நீங்கள் துன்பப்பட்டது உண்மையானால் அதற்கு பலன் கர்த்தருடைய சமூகத்தின் இரட்டத்தனையாய் வரும். கைகளை தட்டி கர்த்தரை அறிந்தது நிமித்தம் பொறுமையாக இருந்து உங்கள் விசுவாசத்தை காத்து கொண்டது உண்மையானால் அதற்குரிய பலன் பரலோகத்திலிருந்து வரும். தேவனே இதை செய்வார். இன்றைக்கு கர்த்தருடைய கரம் 2 சாமுவேல் 22:29 சொல்லுகிறது. சங்கீதம் 18:25-28 சொல்லுகிறது. இருளை வெளிச்சமாக மாற்றுகிறவர். யோவான் 1:9 சொல்லுகிறது. எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி, எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற மெய்யான ஒளி. ஏசாயா 49:23 சொல்லுகிறது. நான் கர்த்தர், எனக்கு காத்திருக்கிறவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போக மாட்டார்கள். ரொம்ப அழகான வார்த்தைங்க. அதெல்லாம் நம்ம சாதாரண பேசும்பொழுது நமக்கு வாயில் வரும் பாருங்க. அப்படி பெண் நிற்பான், எங்கள் வீட்டில் இருக்க பசங்க நிற்பாங்க. நான் கூட யோசிப்பேன், இந்த பசங்க யாரை நம்பி இந்த வீட்டிலையே உட்காந்துட்ருக்கானுங்க, அப்புறம் என் காலத்துக்கு அப்புறம் இந்த பசங்க எங்கே போவாங்க? எனக்கு ஒரு எண்ணம் வரும். அவங்களுக்குள்ளே அந்த எண்ணம் இருக்கும். நான் என்ன சொல்லுவேன்? கவலைப்படாமல் இருங்க, கர்த்தர் உங்களை நடத்துவார். கைகளை தட்டி கர்த்தர் உங்களை நடத்துவார். தேவன் உங்களை நடத்துவார். நான் நடத்துவேன், நான் உங்களுக்கு சம்பாரிச்சுக்குன்னு சொல்லவே மாட்டேன். கர்த்தருக்காக ஊழியம் செய்கிறீர்கள், கர்த்தர் உங்களை வாலாக்காமல் தலையாக்குவார், கீழாக்காமல் மேலாக்குவார். தேவ கரம் உங்களோடு இருக்கும். கர்த்தர் உங்களுக்கு எல்லாவற்றையும் ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை. தம்பி பேசிகிட்டு இருக்கும்போது வந்தார், விழுகிறது இயற்கை, ஆனால் அதே இடத்துல கிடக்கிறது தான் மோசம். ஒரு மனுஷன் ஏழையாக பிறக்கிறது தப்பு இல்லைங்க, ஏழையாகவே மறிக்கிறது தான் தப்பு. ஒரு மனுஷன் ஏழையாக பிறக்கிறது தப்பு இல்லை, ஏழையாக மறிக்கிறது தப்பு. ஏன்னா உழைக்காமல் கிடக்கிறன்னு அர்த்தம். உனக்கு என்ன கொடுத்துருக்காரோ ஆண்டவர், அதில் ஸ்ட்ராங்காக நிற்கணும். ஆண்டவர் ஸ்ட்ராங்காக நிற்கணும். பார்த்தீங்கன்னா ஊழியத்திற்கு வந்த புதுசில் 30 கிலோமீட்டர் தினம் நடப்பேன். மாதத்தில் 3 நாள் விட்டு 3 நாளுக்கு ஒருக்கா 3 நாள் விட்டு 3 நாள் விட்டு 3 நாள் விட்டு 12 நாள் ஒரு மாதத்துக்கு உபாசம் பண்ணுவேன். முழங்காலேன்னு ஜெபிப்பேன். 2 வாழைப்பழம், ஒரு இளநி தண்ணி, இவ்வளோன்ற ரைஸ், அவ்வளோதான் சாப்பாடு. 32 கிலோ தான் இருப்பேன். எல்லாரும் இங்கே மறித்து போனாங்க சிவசாமி அம்மான்னு, செத்து பேர போகிறோங்கய்யா, இப்படி இருக்கீங்களா, இப்படி இருக்கீங்களா, அழுவாங்க. வாங்கம்மா, அதெல்லாம் சாக மாட்டேன். என் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் முழு பலத்தோடும் கர்த்தரிடத்தில் அன்பு கூறுகிறேன். கைகளை தட்டி முழு பலத்தோடு. இப்போ எழும்பி திரும்பி படுக்கன்னா கூட தனமும் பெண்ணியை வந்து தூக்கி அப்படி உட்கார வைப்பாங்க. ஆனால் ஓடி இருக்கிறேன். அன்னைக்கு ஒன்றும் இல்லைங்க, அடுத்த நேரம் சாப்பாட்டுக்கு யோசிக்க வேண்டிய நிலைமை. ஆனால் இன்னைக்கு எல்லாமே இருக்கு. நீ இல்லாத நேரத்தில் உனக்குள்ளே இருந்துச்சு பார்த்தியா விசுவாசம், அதுக்கு பிறகு தான் விசுவாசம். கைகளை தட்டி ஒன்றுமே இல்லாத சூழலும் கர்த்தனுக்கு போதும் என்னை நடத்துவார் நினைக்கிற பார்த்தியா, அதுதான் விசுவாசம். எல்லாம் வச்சுக்கிட்டு கர்த்தர் நடத்துவார் சொல்கிற பார்த்தியா, அது விசுவாசம் இல்லை. விசுவாசம் என்பது நம்பப்படலை உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயம். காணாத ஒன்றை நம்பி நிற்கிற பார்த்தியா, அப்போ உடனே ரிசல்ட் வராதியா, கொஞ்ச நாளாகும். எல்லாவற்றாலும் நிரப்புவார். எத்தனையோ உனக்கு தீங்கு வரும், ப்ரேயர் வரும், டெய்லி என்ன ஜெபம் பண்ணுவேன் நீயே, ஆண்டவரே அப்படி தான் நல்லது, அப்பா கஷ்டப்படுறாங்க, அம்மா தங்கச்சி நான், எப்படி நடக்க போதோ தெரியலையே, நான் இப்படி இருக்கேன்,
மனுஷ இயல்பு தானே அப்படி வரும். அதுக்கெல்லாம் கவலை, அது நீங்கள் ஒன்றை குறித்து கவலைப்படாதீங்கன்ட்டார் ஆண்டவர். எருமை மாட்டில் மழை பெஞ்ச மாதிரியே இருக்கணும் என்ன வந்தாலும். அதுக்கு தான் சொன்ன, வெட்கப்பட்ட, அவமானப்பட்டுட்ட, நீ தலை குனிந்து போனாய், அதற்கு பதில் இரட்டத்தினான பலன் தருவேன். கைகளை தட்டி. நீ வெட்கப்படாமல் இருந்தேன்னா அது கிடைக்காது. நீ அவமானப்படாமல் இருந்தேன்னா அது கிடைச்சிருக்காது. நீ சோர்ந்து போகாமல் இருந்த, சோர்ந்து போறதுக்கு பலம் கொடுத்து சத்துவம் இல்லாதவனே சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். சத்துவத்தை பெருக பண்ணுகிற இறைவன் மகிமையின் ராஜா. ஏசாயா 61:7 சொல்லுகிறது, உங்கள் வெட்கத்துக்கு பதில் இரட்டத்தினான பலன் வரும். தங்கள் இலச்சைக்கு பதில் தங்கள் பாகத்திலே சந்தோஷப்படுவார்கள். கர்த்தர் இதை உங்களுக்கு செய்வார். சகரியா 9:12 சொல்லுகிறது, நம்பிக்கையுடைய சிறைகளே உங்கள் அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன். 4 வருஷம் கழிச்சா இன்றைக்கே தருவேன். கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இன்றைக்கே தருவேன். எனக்கு நம்பிக்கை இருக்குது, விசுவாசம் இருக்குங்க. நான் கேட்டதெல்லாம் கர்த்தர் உடனே கொடுத்துருக்கிறார். கைகளை தட்டி. நீங்கள் என்ன செய்யணும்னு மட்டும் நான் சொல்லித்தரேன், டிப்ஸ் கொடுக்குறேன். நீங்கள் இல்லாமையில் வெறுமையில் அவர் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை, உங்கள் பலவீனத்தில் அவருக்கென்று ஊழியம் செய்ய வேண்டும் என்று வாஞ்சை, உங்கள் பலத்தையும் மீறி உங்களுக்கு கொடுத்துருக்கிற அந்த தள்ளாடுகிற பொழுதும் கர்த்தருக்கு நிற்கணும்னு நினைக்கிறீங்க பார்த்தீங்களா, அப்பா அவர் என்னை பலத்தினால் இடைக்கட்டி, கையை தட்டுங்களேன், என்னை பலத்தினால் இடைக்கட்டி என் விரல்களை யுத்தத்துக்கு பழக்க வைக்கிறேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். என்னை யுத்தத்திற்கு பழக்க வைக்கிறேன். உன் சத்துருவோடு நீ போராடுவதற்கு நான் உன்னை பலப்படுத்துகிறேன். மகிமை நான் நிரப்புகிறேன். கர்த்தர், நான் போன வாரத்தில் உங்கள்கிட்ட போன வாரத்துக்கு முதல்ல புதிய எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுவேன் அப்படின்னு பிரசங்கம் பண்ணேன். இப்போ ஆண்டவர் சொல்ல, எல்லாவற்றாலும் நிரப்புவேன். வெட்கத்துக்கு பதில் இரட்டத்தையான பலன் தருவேன். புதிய வாசலை திறப்பேன். கையை தட்டுங்களேன். புதிய வாசலை திறப்பேன். அக்ரஹாரத்தில் ஒரு சாங்கியம் உண்டு. சாங்கியம் மீன்ஸ் தெரியுமில்ல உங்களுக்கு? சாங்கியம் நடந்ததுக்கு பேர் சாஸ்திரமா. இறந்துட்டாங்கன்னா வீட்டுக்குள்ளே கொண்டு போய்ட்டு திரும்பி கொண்டு வரும்போது வாசல் வெளி கொண்டு வர மாட்டாங்க, சைடில் ஓட்டை போட்டு கொண்டு வருவாங்க. சவத்தை இடிச்சிட்டு அது வழியாக வெளியே கொண்டு வருவாங்க. அப்படி ஒரு சாங்கியம் இருக்குது. நான் சொல்கிறது தவறாக இருந்தால் கமெண்டில் சொல்லிடுங்க. அப்படி ஒரு சாங்கியம் இருக்குது. பிராமினில் ஒரு வகை மக்கள் இறந்த டெட் பாடியை என்ன செய்வாங்க, வாசல் வெளியே கொண்டு போய் வாசல் வெளியே கொண்டு வர மாட்டாங்க, சைடில் ஒரு ஓட்டை போட்டு கொண்டு வருவாங்க அப்படின்னு சொல்ல கேட்டிருக்கிறேன். அப்போ நம்ம வாழ்க்கையில் எந்த வழியில் போகிறையோ அதே வழியில் திரும்பி வர மாட்டார். கர்த்தர் புதிய வழியை உண்டாக்குவார். கைகளை தட்டி. வெங்கல கதவுகளை திறந்து எழுதுற, உடைத்து இருப்பு தாழ்பாட்களை நொறுக்கி முறித்து அந்தகாரத்திற்கிற புதையல்களையும் ஒளிப்படுத்திருக்கிற பொக்கிஷன் நான் உனக்கு தருகிறேன். வெங்கல கதவுகளை உடைப்பேன். அப்போ திருடுறாரா, உனக்காக அதையும் செய்வாராம். என் பிள்ளைகளுக்கு நான் கொடுப்பேன். ஏன்னா வெள்ளியும் பொண்ணு நான் திருடணும் சொல்ல, அது யாருடையது? என்னுடையது. கைகளை தட்டுகளை. வெள்ளியும் பொண்ணும் என்னுடைய. நான் எடுப்பேன். சாவியை தொலைச்சிட்டேன், உடறேன் அந்த லாக்கரை சொல்கிறேன்னா இல்லையா? அதே மாதிரி தான் வெங்கல கதவுகளை கர்த்தர் உடைத்து. அந்த காலத்தில் லாக்கர் பெட்டின்னு ஒன்று இருக்கும், செட்டியார் கடையிலலாம் இருக்கும், பார்த்துருக்கீங்களா? தூக்குறதுக்கே கிரெயின் வேணும், சிமெண்டோடு பதிச்சு வச்சுருப்பாங்க. அதுக்கு எத்தனையோ லாக்கு போட்டு வச்சுருப்பாங்க. ஒருவேளை அந்த லாக்கை கீயை தொலைச்சிட்டாங்கன்னு வச்சுங்களேன், அந்த வெல்டிங் பண்ணி அதை உடைக்க சொல்லுவாங்க. கர்த்தர் அப்படி தான், கீயை எங்கேயோ தொலைச்சிட்டப்பா, ஆசீர்வாதத்தை வாசலை திறக்கக்கூடிய ஒரு கீ உன்னிடத்துல வந்து எங்கேயோ போயிடுச்சு, ஆண்டவர்கிட்ட வந்து சொல்லு, நான் தொலைச்சிட்டேன், எங்கேயோ விட்டுட்டேன், ஆண்டவரே நீங்கள் கொடுத்ததை நான் பத்திரமா வச்சுக்கல அப்படின்னு சொல்லி அழுது பாரு, உடைச்சிருவார். கைகளை தட்டி வெங்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பாலை முறித்து, எங்கே இருக்கிற அந்தகாரத்துக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்படத்திருக்கிற புதையல்களை நான் உனக்கு தருவேன். பத்மநாத சுவாமி கஷேத்திரத்தில் திருவேண்டத்தில் இத்தனை அறையை திறக்க முடியாது அப்படின்னு இருந்தாங்க. ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி திறந்தாங்க. அங்கே பொக்கிஷம் அங்கே எக்கச்சக்கம், அங்கே பாம்பு காத்துக்கிட்டு இருக்கு, அப்படி இப்படினாங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, எல்லாம் எடுத்துட்டாங்க.
எத்தனையோ ஆண்டுகளுக்கு பிறகு திறக்கிறது. கர்த்தர் உனக்காக மறைத்து வைத்திருக்க ஒரு பொக்கிஷத்தை திறக்கிற நாள் வருகிறது, நேரம் வருகிறது. கர்த்தர் இருப்பு தாழ்பாட்களை முறித்து வெங்கல கதவுகளை உடைத்து அந்தகாரத்திருக்கிற புதையல்களையும் வெளிப்படுத்திருக்கிற பொக்கிஷங்களையும் உங்களுக்கு கொடுப்பார். வெளிப்படுத்தின விசேஷம் 3:8 சொல்லுகிறது, இது திறந்த வாசலை உனக்காக வைக்கிறேன், ஒருவனும் அதை பூட்ட முடியாது. யாருமே அதை பூட்ட முடியாதான். கர்த்தர் வாசலை திறந்துட்டா. இந்த நிறைய ஊழியத்தில் நீங்கள் பார்த்துருக்கலாம். அது உண்மைன்னு சொல்லுங்கள். பாஸ்டர் ஒரு விசுவாசிக்கு பேச விட மாட்டாங்க. வேற ஒரு ஊழியக்காரங்க தன் விசுவாசியை விசிட் பண்ணக்கூடாது. இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? வரக்கூடாது. அந்த பாஸ்டர்கிட்ட நீ போய் சொல்லக்கூடாது. அந்த பாஸ்டர் காணிக்க கொடுத்தது தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்க, பாஸ்டர் உன்னை டங்குவா அறுத்துருவார். எனக்கு இது அருவருப்பாக இருந்துச்சு. ஊழியத்துக்கு வந்து என்னடா அவர் கர்த்தருடைய ஊழியம் செய்கிறாரு, இவரும் கர்த்தருடைய ஊழியம், அந்த சபைக்கு போய் ஒரு காணிக்க கொடுத்தாதான் என்ன? அன்றைக்கு தீர்மானித்தேன், நம்ம இயேசுமரவார் பிள்ளைகள் யார்கிட்டையும் போகலாம், யார்கிட்டையும் பேசலாம், எந்த ஊழியக்காரன் வீட்டுக்கு கூப்பிடலாம். எனக்கு தெரியும், எனக்கு நீர் கொடுத்த பிள்ளைகளும் பலத்தின் மேல் பலமடைந்து சீயோனிலே தேவசனில் வந்து காணப்படுவோம். யாரை கேட்டின் மகன் கெட்டானுடைய நீ தந்த ஒருவனை நான் இழந்து போகவில்லை. கைகளை தட்டி கேட்டின் மகன் கெட்டான். நம்ம வந்து நமக்கு சம்பாரிச்சா தானே, நமக்கு காசாசை இருந்தால் தானே, நமக்கு ஆள் போயிடுச்சுன்னா வருமானம் போயிடும், தசம்பாகம் போயிடும் அப்படி நினச்சா தானே நம்ம பிள்ளைங்களை மற்றவங்கள்ட்ட பேச விடாமல் இருப்போம். நீ எங்கேயாவது போய் நல்ல காரியங்களை கற்றுக்கிறியா? அதில் ஒரே ஒரு நிபந்தனை வைக்கிறேன். உங்கள் விசுவாசத்துக்கு விரோதமாக யாராவது போதிக்கிறாங்கன்னா, உங்கள் பரிசுத்தத்துக்கு விரோதமாக எங்கே நினச்சா அந்த இடத்துக்கு போகாதீங்க. கைகளை தட்டி கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதமாக யாராவது பேசுகிறாங்க, அந்த பிரசங்கங்களை கேட்காதீங்க, அந்த ஊழியக்காரங்களை தாங்காதீங்க, அந்த சபைகளுக்கு போகாதீங்க. மற்றபடி உங்கள் ஆத்மாவில் பலம் தருகிற வார்த்தை யார் சொன்னாலும் ஏற்றுக்கங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். யார் சொன்னாலும் ஏற்றுக்கங்க. வாழ்க்கையை பார்க்கணும், அவங்க வாழ்க்கையும் பார்க்கணும். அந்த ஊழியக்காரங்களுடைய வாழ்க்கையை உற்று கவனிக்கணும் நீங்கள். அதான் இயேசு சொன்னார், அவர்கள் சொல்லுகிறபடி செய்யுங்கள், அவருடைய செய்கையின்படியோ செய்யாதிருங்கள். அப்படி செய்கையின்படி செய்யாதுங்க. சில பார்த்தீங்கன்னா நைஸாக வந்து ஃபோன் நம்பர் வாங்குவாங்க, பேசுவாங்க. என் காதுக்கெல்லாம் நிறையா வரும். நான் சொல்லுவேன், வாங்கிட்டு போட்டோம், பேசிட்டு போட்டோம். என்னப்பா மிஞ்சி போனால் காசு தானே வாங்குவாங்க, வேறு என்னத்தை வாங்க முடியும்? சரி தானே, காசு. எனக்கு அது மேல் நாட்டமே இல்லை. எனக்கு ஏன் பிள்ளைங்க கர்த்தருக்குள்ளே வாழ்கிறோம், அவ்வளோதான். என்ன எல்லோரும் வந்து கம்ப்ளைண்ட் சொல்லுவாங்க, அங்கே பேசுகிறாங்க, இங்கே பேசுகிறாங்க. பேசிட்டு போட்டுமே என்ன? அதாவது ஒரு ஆவிக்குரிய தகப்பனை விட்டு வேறொருத்தர் தேடுறாங்கன்னா, ஒன்று என்னையை விட அவங்ககிட்ட பெட்டரா அல்லது நல்ல காரியம் இருக்கணும், அல்லது இவங்களுடைய மைண்டு பணத்தை நாடி போகணும். ரெண்டில் ஏதோ ஒன்று தான் உண்மை. ஒன்று என்னை விட பெட்டராக அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறதா இருக்கணும், அல்லது பணத்தை நாடி போடுறாங்கன்னு அர்த்தம். இந்த ரெண்டு விஷயத்திலும் நான் எப்போவுமே கவலைப்படுறதே இல்லை. எதை பற்றியுமே கண்டுக்கவே மாட்டேன். எனக்கு கொடுத்த பிள்ளைகளை நான் இழந்து போக மாட்டேன். அல்லேலூயா சொல்லுங்கள். எனக்கு கொடுத்த பிள்ளைகளை நான் ஒருபோதும் இழந்து போக மாட்டேன். சங்கீதம் 18:30 சொல்லுகிறது, கர்த்தருடைய வழி உத்தமமானது. ஏசாயா 49:12 சொல்லுது, என் மலைகளெல்லாம் வழியாக்குவேன். கர்த்தருடைய வழி எப்பொழுதும் உண்மையானது. ஆண்டவர் சமூகத்தில் நாம் நிற்போம். கர்த்தர் சமூகத்தில் எப்பொழுதுமே 1 சாமுவேல் 2:8, சங்கீதம் 113:7 சொல்லுது, சிறியவனை புழுதியிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் எடுத்து அவனை எங்கே உட்கார பண்ணுவார், உயர்த்துகிறார். அவனை எங்கே உட்கார பண்ணுவாரா? பிரபுக்களோடும். என்ன அழகான வார்த்தை பாருங்க. முத்தம் கொடுத்துருவதுக்கெல்லாம் சிறியவனை தூக்கி குப்பையிலேருந்து உயர்த்தி பிரபுக்களோடும் தன் ஜனத்தின் அதிபதியோடும் உட்கார பண்ணுகிறாராம். இன்னும் மகிமுள்ள சிங்காசனத்தை சுதந்திரிக்க பண்ணுகிறார். இதெல்லாம் நமக்கு நம்ம தெய்வம் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவர். நான் அடிக்கடி சொல்வேன், நான் அவமானப்பட்ட இடத்தெல்லாம் கர்த்தர் மறுபடியும் வைத்திருக்கார். இந்த ஒரு 25-30 வருஷத்துக்கு முன்னாடி என் வாழ்க்கையில் புயல் வீசியது. கொடூரமான அவமானம், நிந்தை. தொடர்ந்து அப்படி வாழவா வேண்டாமா, செத்து போயிடலாமான்ற சூழ்நிலை. மற்றவங்களெல்லாம் பேசினதெல்லாம் எனக்கு பெருசாக தெரியல. ஊழியர்கள் பத்திரிகையில் எழுதினார்கள், பிரசங்கத்தில் சொன்னார்கள்.
ஆவியா பார்த்தீங்களா, கத்த ரொம்ப ஆட்டம் போட்டானே, எங்கே போகிறான் பார்த்தீங்களா, அவன் வாழ்க்கை சரியில்லைன்னெலாம் பேசினாங்க. ஒன்றும் சொல்ல மாட்டேன், கர்த்தர்ட்ட மட்டும் அழுதுகிட்டே இருப்பேன். ஆண்டவரே, ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா எழுதி ஆண்டவர்கிட்ட அப்படி வச்சுட்டு பார்த்துக்கங்க சத்தமாக அதை வாசிப்பேன். அவர் கேட்டுரும்ல. அதே நபர்கள், அதே பாஸ்டர்மார்கள், அதே ஊழியக்காரர்கள் என்னை அழைத்து தமுக்க மைதானத்தில் வச்சு இந்தியாவுக்கு ஒரு பெரிய தீர்க்கதரிசியை கர்த்தர் கொடுத்துருக்காருன்னு சாலை போட்டு, பொக்கையை போட்டு, மாலையை போட்டு தூக்கி சிங்காசனத்தில் உட்கார வச்சாங்க. கைகளை தட்டி காத்திருந்தேன். கர்த்தருக்கா ஒரு வார்த்தை நான் பதில் பேச மாட்டேன். பார்த்துருக்கீங்களா, யாரும் என்னை பேசிட்டாங்கன்னா பதிலுக்கு அவங்ககிட்ட போய் ஆர்கியூமெண்ட் பண்ணவே மாட்டேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவ்வளோதான் என்னுடையது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தெரியாமல் பேசுகிறாங்க, நம்மளை பற்றி புரியலை, அதனால் பேசுகிறாங்கன்னு அதற்குரிய ரிவார்டு எனக்கு உடனே கிடச்சிடும். தேவன் நல்லவர். என் நாமத்தை அறிந்தவன் எங்கே வைப்பேன்? உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். உபாகம் 28:8 சொல்லுது, நீ கையிடும் எல்லா வேலைகளிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவேன், இழந்து தருவேன். ISRO, இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன், அதில் தலைவராக நம்பீசன் ஒருத்தர் இருந்தார். யார் இருந்தார்? நம்பீசன். அவங்க மேலே கேரளா கவர்மெண்ட் என்னமோ பணத்தை கையாடல் பண்ணிட்டாருனோ அல்லது அவர் உண்மை இல்லைனோ ஒரு அடுத்து அவரை போட்டு அவரை பதவி விட்டு தூக்கிட்டாங்க. அவர் போட்டார். கேஸ் நடந்துச்சு சுப்ரீம் கோர்ட்டில். கடைசியில் இந்த கேரளா அரசாங்கம் அவர் மீது பொய்யான கேஸை போட்டிருக்காங்கன்னு தெளிவாச்சு. எத்தனையோ வருஷங்களுக்கு முன்னாடி நம்பீசனுக்கு 50 லட்சம் ரூபாய் உடனே நஷ்டஈடு கொடுங்கன்னு ஆர்டர் போட்டாங்க. கையை தட்டுங்களா. நமக்கு அவமானம் வரும்போது பக்கத்து வீட்டுக்காரஞ்சு கூட நினைப்பான், இவன் செஞ்சிருப்பாயா. நம்ம சொந்தவங்க கூட பிறந்தவங்க கூட நினைப்பாங்க, இப்போ தான் சரியில்லையே, எப்போ பார்த்தாலும் இப்படி சுற்றிட்டு இருக்கானே அப்படின்னு நினைப்பாங்க. பொறுமையாக இருக்கணும். ஒரு நாள் நஷ்டஈடோடு கிடைக்கும். கைகளை தட்டு. ஒரு நாடு நஷ்டஈடோடு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். 50 லட்சம் ரூபாய் நஷ்டஈடு அவர் கொடுத்து அரசாங்கம் அப்படி கௌரவித்தது. ஏசாயா 54:17 சொல்லுது, உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். நீதிமொழி 14:30 சொல்லுது, பொறாமை எலும்புருக்கி. நீதிமொழி 27:4 சொல்லுது, பொறாமைக்கு முன் நிற்கத்தக்கவன் யார்? ஆதியம் 37:11 சொல்லுகிறது, யோசேப்பின் சகோதரர் அவர் மேல் பொறாமை கொண்டு, யோசேப்பு சகோதரர்கள் அவர் மேல் பகைத்தார்கள், பொறாமை கொண்டார்கள். கர்த்தரோ எகிப்திலே யோசேப்பை உயர்த்தி, எந்த சகோதரர்கள் பகைத்தார்களோ, எந்த சகோதரர்கள் அவனை பொறாமை கொண்டு அடித்து குழியில் போட்டார்களோ அவர்களுக்கு படி இழக்கும்படி கிருபை செய்தார். கைகளை தட்டி. என் வாழ்க்கையில் நிறைய பார்த்துட்டேன். எப்படி யாரெல்லாம் பகைச்சாங்களோ அவங்களுக்கெல்லாம் கர்த்தர் நன்மை செய்ய வைத்தார். அப்போ இவங்க இந்த யோசேப்பு யோசேப்பு சகோதரர்லாம் பயப்படுறாங்க, நம்மளை பழி வாங்க விட மாட்டான்னு. யோசேப்பு அழுகிறான். அவனுக்கு அழத்தானே தெரியும். அழுதுட்டு உள்ளே கூட்டிகிட்டு போய் அடுத்த பிற சொல்கிறான். வாசிங்க. வேண்டாம், விசனமாக இருக்கவும் வேண்டாம். நான் உங்களுக்கெல்லாம் ஜீவரச்சனை செய்யும்படி உங்களுக்கு முன்னே என்னை இங்கே அனுப்பினார். மதுரைக்கு நான் மட்டும்தான் வந்தேன். கேரளாவிலேருந்து. மதுரை எப்படி இருக்குன்னு தெரியாது. உலகத்திலேயே எனக்கு பிடிக்காத ஒரு ஊர் இந்த மதுரை தாங்க. தப்பாக நினச்சிக்கிறாதீங்க. சிலருக்கு சில அட்மாஸ்பியர் தானே பிடிக்கும். நம்ம ஊட்டி கொடைக்கானல் மாதிரி இடத்துல பிறந்து வளர்ந்தவன். அவ்வளவு சூடு, கொசு, டஸ்ட்டு, பொல்யூஷன், நாய்ஸு, ஒரு குழாய் கட்டி நாய்ஸு எல்லாம். ஆனால் கர்த்தர் மதுரைக்கு போகணுன்னு சொல்லிட்டார். மாற்ற முடியுமா? திருநெல்வேலிக்கு போயிருந்தா, தூத்துக்குடி போயிருந்தா, நாகர்கோயிலுக்கு போயிருந்தா, எப்பா எத்தனை ஏக்கர் வாங்கியிருப்பேன் நான், எவ்வளோ காலேஜ் கட்டியிருப்பேன். ஆனால் இங்கே நம்ம தான் கொடுத்து அனுப்பணும். கர்த்தர் போக சொன்னார். நான் வந்துட்டேன். வீட்டை விட்டு வெட்டியாச்சு வந்துட்டேன். பல வருஷத்துக்கு பிறகு என் தாய் தகப்பனுங்க வந்தாங்க. என் சிஸ்டர்ஸ்க்கெல்லாம் இங்கே கல்யாணம் பண்ணி வச்சேன். கேட்டிங்களா?
இப்போ என் சகோதரிகள்லாம் 1 2 3 சகோதரிகள் மதுரையிலே இருக்காங்க. 3 சகோதரிகள்கிட்ட நீங்கள் போய் கேட்கணும், உங்களுக்கு மதுரை எப்படி சிஸ்டர் தெரியும்? அவங்க சொல்லுவாங்க, எங்கள் அண்ணன் வந்தாங்க, எங்கள் அண்ணனை கர்த்தர் உயர்த்தினார், அதனால் கர்த்தர் எங்களையும் கொண்டு வந்து எங்கள் அண்ணன் மூலமாக எங்களையும் கர்த்தர் உயர்த்தினார். ஒரு அல்லேலூயா. உங்களுக்கு முன் ஜீவரட்சனை, அப்பாவுக்கு ரிட்டையர்ட் ஆக போகுது, சொத்து கொஞ்சம் இருந்துச்சு, ஆனாலும் என்ன செய்வாங்கன்னு கலங்கினேன். 1995 என் தாய்ந்த அப்பனை கேரளாவிலேருந்து இங்கே அழைச்சிட்டு வரேன். 2000 தாத்தா 21 22 தாத்தா இருந்தது, 21 அக்டோபரா 21 எங்கள் அப்பா இறக்கும் வர ஏறக்குறை 25 வருஷமோ 27 வருஷமோ என்னிட தான் இருந்தார். என்னை அவங்க தான் வீட்டை விட்டு அனுப்பிச்சி விட்டாங்க. ஆனால் ஜீவரச்சனை செய்யும்படி கர்த்தர் என்னை கொண்டு வந்து இங்கே உயர்த்தி வச்சுருந்தார். கைகளை தட்டி நம்ம வாழ்க்கையில் அவமானமும் நிந்தவையும் போராட்டமும் எல்லாரும் தள்ளப்படும்போது சந்தோஷமாக இருங்க. ஒரு நாள் அவங்க உங்கள் பக்கத்தில் வருவாங்க, உங்கள் சார்பிலே வருவார்கள், உங்களுக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள். கைகளை தட்டி உங்களுக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள். இப்போ தெரியாது நம்முடைய அன்புலாம். நிறைய வீட்டில் அம்மாவுடைய அன்பு உடனே தெரிஞ்சிடும் பாருங்கள். அம்மா ஏன்னா சொல்லிக்கிட்டே இருப்பா, 10 மாதம் சுமந்தேன், 10 மாதம் சுமந்தேன், 10 மாதம் சுமந்தேன். என்ன சுமந்தாலும் எனக்கு இன்றைக்கி வரை தெரிய மாட்டேங்குது. அப்பாவை பார்த்தா பிடிக்காது, கடுப்பாக இருக்கும். நான் உனக்கு எங்கள் அம்மா எவ்வளோ அன்பு, உங்கள் அம்மா அவ்வளோ, ஏன்னா அம்மா சொல்லி காட்டிக்கிட்டே இருப்பாள். அப்பா ஒரு நாள் சொல்லி காட்டவே மாட்டார். ஆனால் சாப்பிட உட்காரும்போது ஒய்ஃப்கிட்ட கேட்பார், அவன் சாப்பிட்டானா, பையன் சாப்பிட்டானா? கேட்காம எந்த அப்பனும் சாப்பிட்றது இல்லைங்க. கையை தட்டுங்களேன். காலேஜுக்கு ஃபீஸ் கட்டணுமாங்க, ஐயா டைட்டாக இருக்குது, பரவாயில்ல அவன்கிட்ட ஒன்றும் சொல்லிக்கிறாத, எப்படியா நான் புரட்டிடுறேன். அப்பா இருக்கும் வர அப்பாவுடைய அருமை தெரியாது. அப்பா போன பிறகு தான் தெரியும் அப்பா நம்ம எப்படி சுமந்து வந்திருக்கிறார். கைகளை தட்டி எப்படி நம்மளை சுமந்துருக்காருன்னா அப்பா போன பிறகு தான் தெரியும். ஏன்னா அப்பாவுக்கு சொல்லி காட்ட தெரியாது, செஞ்சதை சொல்லி காட்ட தெரியாது. நம்ம ஆண்டவரும் அப்படித்தான், நமக்காக உயிரவே கொடுத்தவர், தன்னைத்தானே கொடுத்தார். இப்போ யோசேப் சொல்கிறான், உங்களை நான் பழி வாங்க மட்டும் ஒரு நாள் நினச்சிடாதீங்க, உங்களை காப்பாற்றுறதுக்கு தான் கர்த்தர் இந்த இடத்துக்கு அனுப்பினேன். எவ்வளோ இந்த ஹார்ட்டை பியூரிஃபை பாருங்கள், எவ்வளோ சுத்தமான இதயம் பாருங்கள். அவன் எவ்வளோ அருமையான வார்த்தை சொல்லுவான். ஒரு கடினமான வார்த்தை கூட சகோதரத்தை பேசுவான். பயப்படாதீங்க, உங்களை காப்பாற்றுறதுக்காக தான் கர்த்தர் உங்களை வச்சு என்னை இப்படி அடித்து விரட்டி விட வச்சுருக்காரு. நமக்கு வரும் எல்லா இன்னல்களிலும் இக்கட்டிலும் கர்த்தர் நமக்கு ஒரு நாள் வாசலை திறப்பார். உன் சந்ததியார் சத்துருவின் வாசலை சுதந்திரிப்பார்கள். உங்கள் சத்துருக்களுக்கு வெட்கத்தை உடுத்துவேன், உன் தலையில் என் கிரீடம் பூக்கும். இப்போ ஆமான் மொர்தெகாய் பரிதானம் கொடுத்து யூதர்கள்லாம் அழிக்கிறதுக்கு ஆமான் எத்தனிக்கிறான். ஆமான் அமெலக்கியன், மொர்தெகாய் யூதன். கேட்டிங்களா? தூப வர்க்கம் என்று பொருள். மொர்தெகாய்க்கு என்ன செய்யுது? தூப வர்க்கம். அப்போ ஆமான் அமெலக்கியன். இந்த அமெலக்கியனை குறித்து வேதம் சொல்லுது, சந்தை தோறும் பட்டயமான விட்டு விலகாது. ஏன்னா என் ஜனம் எகிப்திலிருந்து கானானுக்கு போகும்போது அமெலக்கியன் வழிவிடாததை, பாதை கொடுக்காததை என் மனதிலே வைத்திருக்கிறேன், சந்தை தோறும் பட்டயமான விட்டு விலகாது. அப்போ இவனை ரெஸ்பெக்ட் பண்ணலைங்கிற ஒரு காரணத்துக்காக 127 நாடுகளில் வாழுகிற யூதர்களை கொல்ல வேண்டும் என்று ஒரு சட்டத்தை போட்டு, இந்த இப்போ வக்பு வாரிய சட்டம், ஒரே தேர்தல் அப்படின்னு ஒரு சட்டம், அதுக்கப்புறம் இஸ்லாமியர்களுக்கு எல்லாம் பெண்கள் இஸ்லாமிய வக்பு வாரியத்தில் வேறு மதத்தையும் சேர்க்கணும், இப்படிலாம் சட்டம் கொண்டு வராங்களா. பார்க்கறதுக்கு நல்லது மாதிரியே தெரியும். ஆனால் இதைத்தான் ஆமான் செய்தான். இத்தனாம் தேதி இத்தனை மணிக்கு அவங்களெல்லாம் கொல்லணும்னு ஒரு சட்டத்தை போட்டான். கர்த்தர் காரியத்தை வேறு விதமாய் முடிய பண்ண. அவரை ஒன்று விதைச்சா துவரையா முளைக்கும். 50 முளை மரத்தை நாட்டு, அதில் மொர்தெகாயை மாட்டுன்னா. யார்? ஆமானுடைய பொண்டாட்டி சிரேஸ். 50 முளை மரத்தை நாட்டு, அதில் மொர்தெகாயை மாட்டுனா. கடைசியில் அந்த மரத்தில் யாரை மாட்டினது? ஆமானை தான் மாட்டினாங்க. வினை விதைத்தவன் வினை அறுப்பான், தினை விதைத்தவன் தினை அறுப்பான், உப்பு தின்னவன் தண்ணி குடிப்பான், தப்பு செய்தவன் தண்டனை கொள்வான்.
அப்போ நம்ம வாழ்க்கையில் நம்ம அமைதியாக கர்த்தருக்காய் காத்திருப்போம். ஒரு நாள் வரும், நம் குடும்பத்தார்கள் மத்தியில், சத்துருக்களுக்கு மத்தியில், நம்ம எள்ளி நகையாடல் மத்தியில் கர்த்தர் நம்மை உயர்த்தி வைப்பார். எத்தனை சந்தோஷம்! ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். பரிதானத்தை கொடுத்து, வெள்ளியை கொடுத்து அவங்களை அழிக்கணும்னு நினச்சான். பரிதானம் இன்றைக்கி நம்ம நாட்டில் லஞ்சம் ஐயோ பெருகி போச்சுங்க. சின்ன விஷயத்துலேருந்து பெரிய விஷயத்தில் வர லஞ்சம் இல்லாமல் ஒரு வேலையுமே இல்லை நமக்கு. இந்தியாவில் லஞ்சம் இல்லாத ஒரு டிபார்ட்மெண்ட்டே இல்லை. வசனம் என்ன சொல்ல தெரியுமா? யாத்திரை 23:8, பரிதானம் நீதிமான்களின் கண்களை குருடாக்கும். ஜட்ஜஸ் இன்னைக்கு எல்லாம் நமக்கு சந்தேகங்கள் இருக்குது. என்னடா இப்படி? எலெக்ஷன் கமிஷனை குறித்து ஒரு சந்தேகம் இருக்குது. எல்லா துறைகளை குறித்து நமக்கு மக்களுக்கு வெளியே சொன்னால் நமக்கு பிரச்சனை. ஆனால் நம்ம சந்தேகத்தை தீர்க்கக்கூடிய கடமை அரசாங்கத்துக்கு உண்டுல்ல. பரிதானம், காசுனால எல்லாத்தையும் சாதிச்சிடலான்னு நினைக்கிறான். ஒரு நாள் இந்த காசுனாலே அழிய போகிறான். ஒரு அல்லேலூயா. பரிதானம் நீதிமான் கண்களை குருடாக்கும். நீதிமொழி 17:8 சொல்லுகிறது, பரிதானம் அதை வாங்குறவனுக்கு ரத்தினம் போல இருக்கும். யோபு 15:34 சொல்லுகிறது, கர்த்தர் பரிதானம் வாங்கனுடைய கூடாரத்தை அக்கினி பட்சித்து போடும். உபாகம் 10:17 சொல்கிறது, கர்த்தர் பரிதானம் வாங்குறவர் அல்ல. ஏசாயா 49:26 சொல்லுகிறது, உன்னை உடுக்கிறனுடைய மாமிசத்தை அவர்களுக்கே தின்ன கொடுப்பேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அவர்கள் மாமிசத்தை அவர்களே தின்னார்களாம். ஆண்டவர் அப்படிப்பட்ட கொடூர தண்டனை கொடுப்பார். ஏன்னா அங்கே சாலமோன் ஆட்சியில் ஒரு 2 பெண்களும் சொன்னாங்க, நேத்தி வாப்பிள்ளையை வெட்டி சாப்பிட்டோம், இன்றைக்கி என் அவாப்பிள்ளையை கேட்குறேன், தரமாட்டேங்கிறா. காதில் கேட்டது அப்படிமா ஆயிட்டான். இரக்கமுள்ள ஸ்திரீயின் கரங்கள் தங்கள் பிள்ளைகளை வெட்டி சமைத்து சாப்பிட்டன. என் குமாரத்தின் அழிவில் அவைகளே அவர்களுக்கு உணவாயிட்டான். பெத்த தாயை பிள்ளையை வெட்டி கறி சமைச்சு சாப்பிட்ருக்கா. அப்படிப்பட்ட கொடூரமான காலகட்டங்களில் இருக்கிறோம். கர்த்தரை நம்புங்க. அவர் எல்லாவற்றையும் நிரப்புவார். புதிய வாசலை திறப்பார். உங்களை வெக்கத்துக்கு பதில் இரட்டத்தனையான பலனை கொடுப்பார். கண்களை மூடுவோமா? ஜெபம் பண்ணுவோம். தேங்க்யூ ஜீசஸ், wonderful Jesus, hallelujah, precious Father, hallelujah. 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 Thank you, Jesus. அப்பாவும் நீரே, அம்மாவும் நீரே, நான் உந்தன் பிள்ளை என்றோ, நான் உந்தன் பிள்ளை என்றோ. அப்பா நான் உம்மை பார்க்கிறேன், அன்பே நான் உம்மை துதிக்கிறேன். அப்பா நான் உம்மை பார்க்கிறேன். நீதானையா, நல்ல மேய்ப்பன் நீதானையா. நான் மேல் தாகம் கொண்டே, நான் உந்தன் ஆட்டுக்குட்டி. அப்பா நான் உம்மை பார்க்கிறேன், நான் உம்மை துதிக்கிறேன். அப்பா நான் உம்மை பார்க்கிறேன். ஜீவ நீருற்று
நீரூற்று நீர்தானே உந்தன் மேல் தாகம் கொண்டே உந்தன் மேல் தாகம் கொண்டே அப்பா நான் உம்மை பார்க்கிறேன் என் அன்பே நான் உம்மை துதிக்கிறேன் அப்பா நான் உம்மை பார்க்கிறேன் என் அன்பே நான் உம்மை துதிக்கிறேன் அப்பா நான் உம்மை பார்க்கிறேன் வானாதி வானங்களுக்கு மேலாய் தம்முடைய பரம சிங்காசனத்தில் விற்றிருக்கிற எங்கள் பரிசுத்தராகிய இயேசு அப்பா, கருணை கடலே, மகாராஜனே, விடுவெள்ளி நட்சத்திரமே, நீ எல்லாவற்றையும் நிரப்புகிறவர், புதிய வாசலை திறக்கிறவர், வெக்கத்துக்கு பதில் இரட்டத்தினான பலனை தருகிறவர். இதை நம்பி யாரெல்லாம் நம்முடைய சமூகத்தில் விழுந்து கிடக்கிறார்களோ அத்தனை பேர்களையும் ஆசீர்வதித்து அனுப்பும். நீசனை மறைத்தருளும், நீர் பேசும், உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். ஆண்டவரே, நான் அப்பிரயோஜனமான ஊழியக்காரன், தேவரீச்சை சொன்ன காரியத்தை மட்டும் செய்தேன். கர்த்தர் இயேசுக்கே துதிகரம் செலுத்துகிறேன். கர்த்தர் இயேசுவின் ஜனங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அப்பா, என் பிள்ளைகள் என்ன விரும்பி ஜெபிக்கிறார்களோ அது உண்டாகட்டும். சகலத்தை நிர்மூலமாக்க ஜெபிக்கிறேன், பிசாசுக்கு நிர்மூலமாக்க ஜெபிக்கிறேன். நாமத்தை மகிமைப்படுத்தி தொடர்ந்து கர்த்தர் இயேசு கிறிஸ்து ரத்தத்தை மேல் பூசிக்கொள்கிறோம். கர்த்தர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன். உம்முடைய ஆசீர்வாதங்களை கிருபையாய் பெற்றுக்கொள்கிறேன். பரிசுத்த பிதாவே, ஆமென், ஆமென். ஐயா உமதன்பு என்னில் ஆறுதல் தந்ததையா, ஏசையா நிரஞ்சீவன் நான் நம்பும் புகலிடமே. ஐயா உமதன்பு என்னில் ஆறுதல் தந்ததையா, ஏசையா நிரஞ்சீவன் நான் நம்பும் புகலிடமே.